ரெண்டாவது யாருக்கு மீட் பண்றாங்களோ அவங்க தான் டாஸ் வின் பண்ணுவாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. யாருக்கு என்னங்க இது? இதுதான் வந்து நீங்க உங்களை கூர்ந்து கவனி. ஸோ நம்மளோட செகண்ட் மேட்ச் கன்னியாகுமரி vs கர்நாடகா 2 டீமோட மேட்ச். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். 2 டீமும் லைன் அப் பண்ணிருக்கீங்க. சிறப்பு வீரர்களுக்கு இந்த ஒரு போட்டியை துவங்கி வைக்கலாம். டிஐயுடைய உரிமையாளர் சிவகங்கை பொன்னாடி போட்டி பிஎம்எஸ் முருகன் அவர்களுக்கு கௌரவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம லைவ்ல. ப்ரீவியஸ் மேட்ச்ல 50 போட்டேன். வெல் பிளேடு வெல்டர் சரண் அதுக்கு ரைடர் சொல்ல பண்ணுங்க. ரூம்ல வந்து கவனிச்சுக்கோங்க. எனக்கு பிக் பாஸ் சரண் தான். இந்த மேட்ச் வின் பண்ணதுக்காக செகண்ட் ரவுண்ட் மேட்ச் கன்னியாகுமரி vs பெங்களூர் 2 டீமோட மேட்ச். ஸோ இந்த மேட்சுக்கும் 7 ஓவர் 5 பவுலர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணணும். பவர் பிளே எதுவுமே கிடையாது. ஸோ வேற லெவலில் இருக்க போகுது செகண்ட் ரவுண்ட் மேட்ச். ஸோ நம்ம வந்து டாஸ் வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வெளியே போய் வீடியோ ஷூட் பண்ணிடலாம். ஸோ மேட்ச் சரிபடியாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சை வின் பண்ணால் அடுத்த தேர்ட் ரவுண்ட் என்றாகும். தேர்ட் ரவுண்டை வின் பண்ணால் குவார்டர் ஃபைனல் என்றாகலாம். ஸோ பார்ப்போம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காம அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். ஒரு ஓவர் நம்ம கீழே இருந்து வீடியோ ஷூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா ஸோ கீழே இருந்தே நம்ம வீடியோ ஷூட் பண்ணிடலாம். கன்னியாகுமரி டீமுக்காக முதல் ஓவர் போடுறதுக்கு தேவராஜ் ஸ்ட்ரைகன் லெஃப்டி. பெங்களூர் டீமுக்காக பாலுக்குள்ள முதல் பந்து டாட் பால். ஸோ மேட்சுக்கு 7 ஓவர் 5 பவுலர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணும். ஸோ பவர் பிளே எதுவுமே கிடையாது. முதல் பந்து டாட் பால். ஸோ பெங்களூர் டீம் போன மேட்ச் பாண்டிச்சேரி டீம் வின் பண்ணி ஸோ இங்கே செகண்ட் ரவுண்ட் என்றாயிடுங்க. Back to second ball. Up the walking line. Another one dot ball. Back to back 2 பந்து தரமா போட்டுறியாரு. Back to back. Another one dot ball. இங்க குவாலிட்டியா 3 டாட் பால் போட்டுறியாரு தேவராஜ். Up the walking line. சோரே சிங்கிள் ரன். 4 பால் போட்டு இதுவரைக்கும் 1 ரன் மட்டுமே தான் விட்டு கொடுத்துறியாரு தேவராஜன். Last 2 balls more. Strainer righty batsman. Full toss straight to straight. Boundary. So 1 ball boundary. So low toss correct pick பண்ணாரு straight to straight. Last 1 ball. Oh clean bowlங்க. Slower one. So நேரா மிடில் ஸ்டிக் அடிச்சிருச்சு. So தேவராஜ் முதல் விக்கெட் எடுத்து கொடுக்கறாரு. So முதல் ஓவர்ல so ஒரு சிங்கிள் ஒரு பவுண்டரி ஒரு விக்கெட். So நல்லா போடுறாரு முதல் ஓவர தேவராஜ். பெங்களூர் ஒரு ஓவர் முடிவுல 5 ரன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறது ஜோபின் ஸ்ட்ரைகன் லெஃப்டி பேட்ஸ்மேன். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் லெக் அம்பையர் லோ பால் கொடுத்திருக்காரு. கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் விக்கெட் இல்ல. சோ நோ பால் பிளஸ் சிங்கிள் மொத்தம் 2 ரன் கிடைக்குது. மொத்தம் இந்த பந்துக்கு 2. சோ முதல் பந்து நோ பால். சோ முதல் பந்து ஃப்ரீ ஹிட் ஆயிருக்க போகுது. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் மீண்டும் சர்வ் வந்து வெச்சுங்க. சோ கீப்பர் தடல போட்டாரு டாட் பால். சோ நல்ல கம் பேக். முதல் பந்து நோ பால் கொடுத்தாரு. அடுத்த பந்து டாட் பால் போட்டுறாரு ஜோபின். லெக் ரன் bowling ஜோபின். செகண்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ். அது லெக் சைடுல தூக்கி அடிச்சற மன்னிக்கு மாஸ்ல தூக்கி அடிச்சு அங்கே பந்து எங்க போகுதுனே தெரியல. சோ இங்க சஜின் கேட்ச் எடுத்துட்டாரு. இரண்டாவது விக்கெட் லாஸ் பண்றாங்க பெங்களூர் டீம். தனது இரண்டாவது விக்கெட்டை இழக்கின்றது KGF. அகைன்ல நியூ பேட்ஸ்மேன். நாட் கனெக்ஷன். சோ ஃபுல் அண்ட் பேஸ்ல போட்ட பந்து சிங்கிள் ஜெனரேட் பண்ணி போடுறாரு. பேக் அகைன் ஷாட். ஒரு ஹெலிகாப்டர் அங்கே லேண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் லேண்ட் ஆயிருச்சு. 6 ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஒரு தரமான ஹெலிகாப்டர் ஷாட். முதல் 6 பதிவு பண்றாங்க. ஷாட் அகைன். சோ கேப்ல மீண்டும் சிறப்பான ரெடி. சோ பேக் டு பேக் 6 பதிவு பண்றாரு ஜோபினோட ஓவர்ல. சோ லெஃப்டி பேட்ஸ்மேன். ஓகே செக்கிங். லாஸ்ட் 1 பால் செகண்ட் ஓவர். இதுவரை 2 6. மீண்டும் ஒரு புல்லட் லீடிங்க. சரியா அந்த முறை கணிச்சு அடிக்கல. நல்ல ஸ்டாப் சிங்கிள் ரன். இரண்டா ஓட்டங்கள் இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகி 2 ஓவர் only 16 சரி 60. KGF பெங்களூர் டீம் 2 ஓவர் முடிவுல 21 ரன் 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது ஓவர் போறது தேவராஜ். கட்டுக்கான முயற்சி டாட் பால். செகண்ட் பால் யார்கர் பந்து
அங்கே எக்ஸ்ட்ரா கவர்ல போயிருக்கு. சிங்கிள். தேர்ட் பால் ஃபுல் டாஸ்ங்க. ஸோ கிளியர் நல்லாவே ஆயிருச்சு. அடிச்சிருக்காங்க. 6 போயிருக்கு. ஸோ ஃபுல் டாஸ் போட்டா கண்டிப்பா 6 தான். ஸோ அதுவும் கண்ணுக்கு தெரியுது பந்து. இந்த ரெண்டாவது வந்து 6. கிரேட் ஒன்னுங்க, நல்ல வேகம். டாட் பால். ஸோ போன பந்து 6 கொடுத்து போன பந்து 6 போன நிலைமையில இந்த பந்தை பிடிச்சு போட்டு எறிஞ்சிடலாம். ஃபுல் டாஸ்ங்க, வாங்கி அடிச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப தூரம். ஸோ லாங்கஸ்ட் 6. ஸோ 2 6 பதிவு பண்றாரு. லாஸ்ட் ஒன் பால் ரிவர்ஸ் ஷாட்கான முயற்சி காலில் பட்டு சிங்கிள் ரன். ஸோ 2 ஃபுல் டாஸையுமே 6ஆக மாற்றிட்டாங்க. இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் கேஜிஎஃப் பெங்களூர் டீம் 35 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஓவரும் சரி இந்த ஓவரும் சரி 2 6 வச்சு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நியூ பாலர் அனூப் 4வது ஓவர் போடுறது ஸ்ட்ரைனில் வினோத். ஃபுல் டாஸு லாங்கஸ்ட் 6, ரொம்ப தூரம். கொண்டு வந்துட்டே இருக்காங்க. முதல் 6 பதிவு பண்றாரு. நோ பால். ஃபர்ஸ்ட் பால் இந்த பந்து ஃப்ரீ ஹிட். திருப்பன ஒரு பந்து வீச்சு குயிக்கர்வன். செகண்ட் பால் மீண்டும் திருப்பன ஒரு பந்து வீச்சு ஏற்கனவே முறையில் விசில் வந்துங்க. எக்ஸ்ட்ரா திசையில் அடிக்கப்பட்ட சிறந்த ஃபீல்டிங் அங்க. சிங்கிள் ரன் பேக் டு பேக். தேர்ட் பால் மீண்டும் திருப்பன ஒரு பந்து வீச்சு சூப்பரா போட்டுறாரு. டாட் பால். ஃபோர்த் பால் மீண்டும் திருப்பன ஒரு ஸ்லோயர் ஏர்கர். கையிலே தான் அங்கே திருப்பன ஒரு ஃபீல்டிங். 1 2 சிங்கிள் ரன். ஃபுல் டாஸ் தொலைச்சிட்டார் அந்த பந்த. சொல்ல போனா எங்கேயோ போயிருக்கு. பின்னாடி இருக்க ஒரு லாங்கஸ்ட் 6. ஸோ மேக்ஸிமம் 6s போற பந்து எல்லாமே ஃபுல் டாஸ் பந்து தான். ஃபர்ஸ்ட் மேட்சுமே சரி கன்னியாகுமரி டீம் நிறைய ஃபுல் டாஸ் பந்துல தான் 6s கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸோ இந்த ஒரு செகண்ட் ரவுண்ட் மேட்ச்லயும் நிறைய ஃபுல் டாஸ் பந்து தான் 6ஆ மாறுது. 90 மீட்டர் சான்ஸ் ஆஃப் கேட்ச். ரெடி அங்கே கேட்ச் ஆகும். மிஸ் பண்ணிட்டாங்க. 1 2 2 ரனுக்கான ஓட்டம் அங்கே ரன் அவுட் ஆகும் சான்ஸ். டைரக்ட் ஹிட்டாங்க. 3 ரன்கள். 3 ரன் ஓடிட்டாங்க. 3 ஓட்டங்கள் ஓடி இருக்காங்க இந்த வந்திருக்கு. இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹை ஸ்கோருக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஓவர்லேயுமே ரன் வந்துட்டு இருக்கு. கேஜிஎஃப் பெங்களூர் 4 ஓவர் முடிவில் 53 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ 6s வந்த பந்து எல்லாமே ஃபுல் டாஸ் பந்து தான். ஸோ தரையில் போடக்கூடிய பந்து எல்லாமே டாட் ஆகுது. ஸோ ஃபுல் டாஸை கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோரை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 67 ரன் மட்டுமே தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது 4 ஓவருக்கு 53 ரன். ராஜபாய் சொல்லிருக்காரு கண்ணா ஹேப்பி பர்த்டே. பவுலர் டேனி, ஸ்ட்ரைக் ஹேண்ட்ல வினோத். ஃபர்ஸ்ட் பால் பவுலிங் தரமான வேகம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு தள்ளி தாங்க வந்திருக்கு. பார்த்துட்டோம். ஒயிட் டெலிவரி குட் டிசிஷன் ஃபார் அம்பையர். ஒயிட் டெலிவரி ரிவ்யூ. முதல் பந்து ஒயிட் கொடுத்துருந்தாங்க. அது லீகல் பாலா ரிவ்யூ செக் பண்ணி. ஸோ முதல் பந்து டாட் பால். செகண்ட் பால் நல்ல வேகம் தரமான வேகத்தில் போட்டுருக்கிறாரு. ஸோ முதல் 2 பந்தையுமே. தேர்ட் பால் பிளேடு சிங்கிள் ரன். ஃபுல் டாஸ்ங்க ஃபிளிக்கி. சூப்பரான ஒரு கிளிக் அங்கே 6 வந்திருக்கு. ஸோ ஃபுல் டாஸ் பந்து 6s மாறுது. ஸோ இது வரைக்கும் நிறைய 6s, எல்லா பந்துமே ஃபுல் டாஸ் தான். 8 ஃபுல் டாஸ் 8 6. ஸோ இது வரைக்கும் கன்னியாகுமரி டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் டாஸ் கூட மிஸ் ஆகல. வாட் பவுலிங். தரையில் போடுங்க. தரையில் போட்டால் தான் டாட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டாஸ் போட்டால் கண்டிப்பாக 6s தான் போகும். நல்ல பால் போடுறாங்க. ஆனால் ஃபுல் டாஸ் இடையில ஒரு 2 பால் போடுறாங்க. 2 பாலில் 6 அடிச்சிடறாங்க. ஸோ மொத்தம் இது வரைக்கும் 8 6 ஃபுல் டாஸ் வந்துடு. நல்ல வேகம். டாட் பால். இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரே ஒரு ஃபுல் டாஸை போட்டாரு 6 அடிச்சிட்டாங்க. கேஜிஎஃப் பெங்களூர் டீம் 5 ஓவர் முடிவில் 60 ரன் 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6வது ஓவர் போடுறதுக்கு சஜிபில்லா. ஸோ கட்டர் பாய், ஸ்ட்ரைக் ஹேண்ட்ல வினோத். இது வரைக்கும் 13 பாலை ஃபேஸ் பண்ணி
33 ரன் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அடிச்சு 5 சிக்ஸ் நினைக்கிறேன். 5 சிக்ஸுமே ஃபுல் டாஸ் தான். குவாலிட்டி பந்து தரையில் போடும்போது தெரியுது. ஸோ ஃபுல் டாஸ் பந்தை கம்மி பண்ணால் சூப்பராக இருக்கும். முதல் பந்து 6. ஸோ வினோத் அவரோட கையிலேருந்து 6வது 6. செகண்ட் பால் மீண்டும் ஒரு ஷாட் பால் அவர் செஞ்ச அடி பட்டை கிளப்புறாங்க. இங்க வந்துருச்சு பேக் டு பேக் 2 6. சோ முதல் 2 6 பதிவு பண்றாரு. முதல் 2 பந்துல தேர்ட் பால் ஷாட் அகைன் ரொம்ப தூரம். மீண்டும் செல்வாருடைய மீண்டும் ஒரு 6 சிக்ஸரை பதிவு செய்கிறார். அங்கே வினோத் அவங்களோட பார்ட்னர்ஷிப் ஷாட் அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்கஸ்ட் 6 இல்ல கேட்ச்க்கான சான்ஸ். ஐயோ கேட்ச் டிராப்புங்க. ஸோ எங்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஹைட்டு. ஐயோ லோ ஃபுல் டாஸ் விக்கெட். மன்னிக்கவும் வினோத் இதுவரை சந்தித்த 18 பந்துகளில் 50 இங்க ரன் அவுட் பண்ணிருக்காரு. சோ கங்க்ராச்சுலேஷன் 50 ரன் பதிவு பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சோ நிறைய சிக்ஸஸ் அவரோட பேட்ல இருந்து. சோ வெல் பிளேட். லாஸ்ட் ஒன் பால் 6th ஓவர். மீண்டும் ஒரு ஷாட் பாலுங்க. அது எங்க போயிருக்கு? சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட். கேட்ச் விக்கெட். சோ 2 விக்கெட் கிடைக்குது. அடுத்து 2 விக்கெட். அதாவது இதோட பால்ல ஒரு 6 6 ஓவர் கம்ப்ளீட். 6 ஓவர் முடியல 80 ரன் 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க பெங்களூர் கேஜிஎஃப். சோ லாஸ்ட் டைம் பண்ண போறது கன்னியாகுமரி டீமுக்காக டேனி. சோ ரெஸ்பான்சிபிளா இந்த ஒரு ஓவர் போட்டு கொடுக்கணும். கால்லியே பட்டு ஃபுல்லா பேஸ்ல உள்ள போட்டாருங்க உள்ள. டாட் பால். செகண்ட் பால் இன்னொரு பால் வந்து க்ளோஸ் தி ஸ்டம்ப் ஒயிட் பால். மீண்டும் சர்வடா வந்துச்சு. அங்கே ஃபுல்லா பேஸ்ல டாட் பால். தேர்ட் பால் ஷாட் ஸ்லாட்ல இருந்த பந்து சரியான ஒரு அடி. 6 வந்திருக்கு. அப்பா எங்கயோ போயிடுச்சு. 88 லாங்கஸ்ட் 6 அப் டு ஆன் லைன். நகர்ந்து ஆட முயற்சி பண்ணாரு. சரியா கனெக்ட் பண்ணலாங்க. லாங் ஆன்ல நல்ல ஒரு ஃபீல்டிங். லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் இன்னிங்ஸோட நல்ல வேகம். ஒரு வந்துச்சு. அங்கே வாய்ப்பு ரன் அவுட் விக்கெட். லாஸ்ட் 1 பால் அப் டு ஆன் லைன். லாங் ஆன் அடிக்கப்படுது. 1 2 ரன் அவுட் ஆகும் சான்ஸ் வாய்ப்பு. நல்ல ஒரு த்ரோ. அங்கே 2 ரன். இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. சோ bowling சைட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். நிறைய ஃபுல் டாஸ் அது 6 ஆ மாறிடுச்சு. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. பெங்களூர் கேஜிஎஃப் 7 ஓவர் முடிவுல 92 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. ஸோ கன்னியாகுமரி டீமுக்கு 93 ரன் பதிவு பண்ணால் வின் பண்ணலாம் செகண்ட் ரவுண்ட் மேட்சை. கன்னியாகுமரி டீமுக்காக 2 பேட்டர்ஸ் விஷால் லிபின். 92 டார்கெட் 42 பாலுக்கு. இந்த சைடுல கேஜிஎஃப் கேப்டன் கலக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கிங்ல லிபின். நல்ல கட்டர் வேரியேஷன் டாட் பால். ஒரு பாட்டம்ல கனெக்ட் பண்ண முடியல அவரால. ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கிங்ல ஓபன் பேட்ஸ்மேன் விஷால் V8. பேக் ஃபுட் வண்டர்ஃபுல் ஸ்டாப்பிங். ரன் அவுட் கர சான்ஸ். ஓவர் த்ரோ பேக் டு பேக். பேக் டு அகைன் ஸ்ட்ரைக்கிங்ல லிபின். ஷாட் கன்னியாகுமரி. முதல் 6 பதிவு பண்ற லிபின் அவரோட பேட்ல இருந்து 2 பால்ஸ் மோர் ஃபர்ஸ்ட் ஓவர். Bad connection, chance for catch. So keeper ஐயோ drop the catch. So லிபினுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. Trying V8 last one ball. Bad connection, chance for catch. நல்ல check. So V8 அவரோட பாருங்க நல்ல ஒரு ஓவர். So last ball wicket. Very wicket விஷாலோட விக்கெட்டுக்கு காலி. முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் வந்துருச்சு. வேரியேஷன் பவுலர் இந்த ஓவர் சேஃபாக ஆடிட்டு அடுத்த ஓவரில் ஸோ அட்டாக் பண்ணியிருக்கலாம். இதோட முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் கன்னியாகுமரி 9 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க. 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஆதர்ஷ் லெஃப்டி நியூ பவுலர். ஸோ பேட்டிங் சைடு நல்லா பண்ணி கொடுத்தாரு பவுலர். கிரேட் ஒன் டாட் பால். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a dot ball.
பாலுங்க அம்பே டாட் பால் தான் கொடுத்தாரு அம்பே இந்த அம்பே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பால் ஷாட் ரொம்ப தூரம் இரண்டாவது 6 பதிவு பண்றாரு. ஸோ இந்த எண்ட்ல ஒரு 6 அந்த எண்ட்ல ஒரு 6 மொத்தம் 2 6 அவரோட பேட்ல இருந்து. தேர்ட் பால் கட்டுக்கான முயற்சி. வெல்கம் பேக் வினோத். ஒரு சிங்கிள் கிடைச்சு. ஸ்ட்ரைக் எண்ட்ல நியூ பேட்ஸ்மேன் ஆதர்ஷ். நாட் கனெக்ஷன். லெஃப்ட் சைடு ஆஃப் ஸ்டாம்ப்ல சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். Last 2 balls more. கட்டே டாட் bowling. Last 1 ball. சூப்பர் ஷாட் செகண்டுக்கு கொண்டு போயிருச்சு. உள்ள போயிருச்சுங்க. மேச்சரி பாடி பாரு அங்க பாருங்க. சோ ரெண்டாவது 6 இந்த ஓவர்ல பதிவு பண்ணது. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. பாருங்க. பால் கன்னியாகுமரி டீம் 24 ரன் பதிவு பண்ணிருக்காங்க 2 ஓவர் முடிவுல. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 ஓவருக்கு 68 ரன் பதிவு பண்ணும். 30 பாலுக்கு 68. ஸோ பாசிபிள் ஸ்கோர் தான். ஸோ இந்த மாதிரி பேட்டிங் பண்ணுறது. மூணாவது ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலர் ஸ்ட்ரைக் அண்ட் ஆதர்ஷ். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அப் தி வாக்கிங் லைன் குயிக்கரான பந்து டாட் பால். செகண்ட் பால் தரமான வேகம். குயிக்கரான போட்டு கொண்டு வந்து ஸோ ஆதர்ஷ் அவரோட விக்கெட் லாஸ் ஆகுது. ஸோ 2 விக்கெட் இது வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி டீம். ஸோ பவுலிங் சைடை பொறுத்த வரைக்கும் ஸோ நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ 2 6 வச்சு ஓவருக்கு வந்துச்சுனால் மேட்ச் வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம். ட்ரைக்கிங்ல நியூ பேட்ஸ்மேன் வேணும். வேணும் 6 வேணும்னு கேக்குறாங்க கன்னியாகுமரி. ஆனா இங்க கேஜிஎஃப் கேப்டன் லவர் நாட் கனெக்ஷன். நல்ல bowling நல்ல லைன் இருக்கு. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் 2 balls more. ஸோ முக்கியமான 2 பந்து இந்த ஓவர்ல. ஷாட் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். வண்டர்ஃபுல்லான ஃபீலிங் மாஸ் காச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவரோட விக்கெட் லாஸ் ஆகுது. கேஜிஎஃப் கேப்டன் லவர் தீரா நியூ பேட்ஸ்மேன் டான்சிங் ரோஸ் ஜோபின். இன்னும் ஒரு பந்து இருக்கு மூணாவது ஓவர்ல. ரவுண்ட் கேப் போட்டலே ஜோபினே நேம கண்டுபிடிச்சலாம். ரவுண்ட் கேப்ல வருவாரு பேட்டிங்ல ஜோபின். ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கன்னியாகுமரி டீம் 3 ஓவர் முடியல 27 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஓவர்ல டைம் அவுட். சோ நியூ பவுலர் ஷா முதல் ஓவர் போட பவுலர் ஸ்ட்ரைக்ல ஜோபின். ஜோபின் ஷாட் எங்கேயோ அடிச்சது ரொம்ப தூரம். திருவள்ளுவர் சிலை உயரத்துக்கு அளவுக்கு அடிச்சிருக்காருங்க. சோ முதல் பந்து 6 முத்து ஜோபின் கன்னியாகுமரி சொத்து. செகண்ட் பால் நல்ல வேரியேஷன். டவுன் ஒரு bowling கம் பேக் ஆன பால் நல்ல டவுன் ஆயிருந்தது. செகண்ட் பால் மட்டே ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காருங்க. சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக் லிப்பிங். எஸ் பேக் ஃபுட்ல ஒரு ஷாட். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல. கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள் ரன். டாப். சோ ரெண்டாவது கேட்ச் டிராப். சோ குவாலிட்டியா கட்டர் bowling போடுறாரு ஷா. கட்டுக்கான முயற்சி டாட் பால். சோ இந்த பந்து முக்கியமான பந்தா இருக்க போகுது. ஷாட் ஒரு ஷாட் இஸ் a huge six. பிக்கிங்க தரமான ஒரு அடி. சோ இந்த ஓவர்ல 2 6 பதிவு பண்றாரு. முதல் பந்து 6 அதே மாதிரி லாஸ்ட் பந்து 6 ஜோபின். 4 ஓவர் முடியல கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம் 41 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் கூடிய 18 பாலுக்கு 51 ரன். சோ இந்த ஓவர் அடுத்த ஒரு முக்கியமான ஓவரா இருக்க போகுது. மேட்ச் ஓவரா இருக்க போகுது. சோ மேக்ஸிமம் ஓவருக்கு ஒரு 3 6 வச்சு பதிவு பண்ணணும். சோ பதிவு பண்ணால் ஈஸியா இருக்கும். ஃபேஸ் டு ஃபேஸ் போடக்கூடிய bowler. ஃபர்ஸ்ட் பால் நாட் கனெக்ஷன். சிங்கிள். சம்பளமே 20%. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ஜோபின். செகண்ட் பால் ஸ்ட்ரைட் கனெக்ஷன். கிறிஸ்டியன் பிளேயர் ஷாட்ங்க. 6 பவுண்டரி. நல்ல ஒரு சேவ் பண்ணிருக்காங்க. சோ பலார்னு ஒரு அடி. பவுண்டரி. தேர்ட் பால் அப் தி வாக்கிங் லைன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்.
சிங்கிள். இருக்கக்கூடிய பால் டாட் இல்லாமல் 4-6ன்னு சொல்லி வந்தால் ஸோ மேட்ச் வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும்னு சொல்லி விட ஸோ மேட்ச் கைக்குள்ளே இருக்கும். ஸோ முக்கியமான 3 பால் ஸ்ட்ரைனில் லிபின் ஷாட் டாஸ் முக்கியமான பால் அவரோட பேட்லேருந்து தூத்துக்குடி ஆந்திரா தெலுங்கு மலையாளம் ரெண்டு சைடுமே யாருக்கு வெற்றி தெரியல. ஷாட் 39 அன்னைக்கு சிங்கிள். ஒரு சிங்கிள் இஸ் a good field அங்க. முக்கியமான பால் மேட்ச் பால். ஷாட் ஸோ கேப்ல 6 போயிருச்சு. லாஸ்ட் பால்ல 6 அடிச்சிருக்காரு ஜோபின். ஸோ இந்த ஓவர்ல 3 6 பதிவு பண்றாங்க. 5 ஓவர் முடிவில் 62 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க கன்னியாகுமரி டீம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 12க்கு 32 ஸோ 15 வச்சு அடிச்சால் மேட்ச் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ 2 6 ஸோ இந்த ஓவர்ல மேக்ஸிமம் 3 6 வந்துச்சுனால் ஸோ ப்ரெஷர் குறையும் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி 3 6ன்னு சொல்லும்போது ஒரு 20+ அடிக்கணும். முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர். தரமான ஓவராக இருக்க போது இந்த ஒரு ஓவர். ஸோ 12க்கு 32 ஸோ இந்த ஓவரை எந்த மாதிரி நெருக்கிறாங்க கன்னியாகுமரி டீம். ஸ்ட்ரைக் லிபின் மேட்ச் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஷாட் முதல் பந்து 6 லிபின் அவரோட பேட்ல இருந்து. ஸோ 12க்கு 32 முதல் பந்து 6 மாத்திருக்காரு. செகண்ட் பால் that connection and a ball the fielder dropped the ball but he back up field. third ball shot inga enna adi so தரமான 6 ஜோபின் அவரோட பேட்ல இருந்து. 3 பால் முக்கியமான பால் மேட்ச் பால் ஷாட் இருக்காங்க இங்க. அந்த அளவுக்கு மேட்ச்க்கு பயங்கரமான ஒரு ஷேக்கான இருக்குது. last 2 balls 6 another one so big லிபின். so இந்த ஓவர்ல முக்கியமான ஓவர்ல 3 6 பதிவு பண்றாங்க. இன்னும் ஒரு பால் இருக்கு. 7 balls 12 runs if you go inside. so 7க்கு 12 இன்னும் 2 6 so இந்த பந்து முக்கியமான பந்தா இருக்க போகுது. இந்த பந்த 6 அடிச்சால் so full and full batting side கொஞ்சம் so ஈஸியா இருக்கும். last 1 ball match ball straight to straight last one இங்க ஒரு Single. single to end this over. இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம் 6 ஓவர் முடிவுல 81 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 பாலுக்கு 11 ரன் 6 பால் 11 ரன் 6 balls 11 tick tick remaining. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க எங்கேயோ போகுது பந்து ரொம்ப தூரம் லாங்கஸ்ட் 6 சோ முதல் பந்து 6 மாத்திராங்க லிபின். பண்றாங்க இங்க சோ 50 ரன் பதிவு பண்றாரு லிபின். கங்க்ராச்சுலேஷன். சோ கேட்ச் டிராப் பண்ணாங்க. சோ 50 ரன் பதிவு பண்ணிட்டாரு லிபின் அவரோட பேட்ல இருந்து. நாட்டுக்கோழி வரவல். சோ வெல் பிளேடுங்க லிபின். சோ கங்க்ராச்சுலேஷன். சோ 5க்கு 5 5 பந்துகள்ல 5 5 balls. சோ 5க்கு 5 wide the pressure. Second one ஷாட்டுங்க சோ மேட்ச் வந்து வின் பண்றாங்க. கங்க்ராச்சுலேஷன் கன்னியாகுமரி டீம். சோ வெல் பிளேட். ஜோபினும் சரி அதே மாதிரி லிபினும் சரி சோ இந்த ஒரு மேட்சை வின் பண்ணி சோ தேர்ட் ரவுண்ட் கொண்டு போயிருக்காங்க. சோ ஹை டார்கெட் மேட்ச் லிபின் வேற லெவலுங்க. சோ அதே மாதிரி ஜோபினும் ரெஸ்பான்சிபிள் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. இருந்து போனது காரணம் கேட்ச் மிஸ் பண்ணீங்கனா சோ வெல் பிளேட் ஜோபின் அதே மாதிரி லிபின் வெல் பிளேட் வெளிய கங்க்ராச்சுலேஷன். சோ கன்னியாகுமரி டீம் the 50 போட்டிருக்கான அந்த பேட்ஸ்மேன் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சாம்பியன் டீமை வின் பண்றதுக்கு கண்டிப்பா மேட்ச்ல எல்லாமே